சக்தி ஜோதிட குழு சார்பாக உங்கள் சக்தி சோமையா பேசுகின்றேன். தங்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நாம் இதுவரை 5ஆம் பாவத்தில் சூரியன் நின்றால் என்னென்ன பலன்களை தருவார் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இனி மேற்கொண்டு 6ஆம் பாவத்தில் சூரியன் நின்றால் என்னென்ன பலன்கள் தருவார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். 6ஆம் இடம் என்பது ரோகம், ருணம், சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படும். இருந்தாலும் அதே ஸ்தானத்தை கொண்டு நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க முடியும். அவைகளை பற்றி என்னென்னு தெரிந்து கொள்வோம். தாய்மாமன், தாயாதிகளின் தொந்தரவு, எதிரியின் திருப்தி, வெகுஜன விரோதம், கஞ்சத்தனம், கொடும் செயல், பகை, எதிரி, ஆபத்து, படகிலிருந்து விழுதல், அதிகாரம், மந்த புத்தி, அறுசுவைகள், களவு, கால்நடைகள், பண நஷ்டம், சந்தேகம், குரூரச் செயல்கள், வைசூரி, நிந்தித்தல், திருடர் பயம், சந்தேகம், பராமரிப்பு, கடும் வயிற்றுவலி, எதை தொட்டாலும் தடை, இடையூறுகள், கட்டி, காயம், ரணம், வியாதி, சுபம், சயரோகம், பைத்தியம், காயம், கீழ்வாதம், சூடு தொடர்பான கண்வியாதி, சீதபேதி, விஷம், சர்ப்பகண்டம், சித்தபேதம், ஆபத்து, பெண்களால் வியாதி, சிறுநீரக கோளாறு, மரண உபாதை, ஜலகண்டம், உடல் வீக்கம், மர்ம உறுப்பில் காயம், வேலையாட்கள், கைத்தொழில், ஆரோக்கிய சாஸ்திரம், சண்டை, வீட்டு வாடகை, கடன், பழிச்சொல், கடும் வேதனை, அசௌகரியம், களைப்பு, மனக்கவலை, பிச்சை பெறுதல், கடும் கண்டம், நேரம் தப்பி சாப்பிடுதல், உழைப்பு, சேவை செய்தல், கால்நடை விலங்குகள், சிறைச்சாலை, காவலுக்கு உட்படுத்துதல், முடிவு நிலை அறிதல், காரியத்தடை, அடிமை மக்கள், உணவு, உடை, தொழிலாளர்கள், மூலிகைகள், சுய கௌரவத்தை காப்பாற்றுதல், போட்டி பந்தயம் ஆகியவற்றில் சாதக பாதகங்கள், இவற்றை அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானம் 6ஆம் பாவமாகும். இந்த 6ஆம் இடத்தில் சூரியன் நின்றால் ஜாதகர், அதாவது எந்த லக்னத்துக்காரங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் நின்றால் ஜாதகர் உஷ்ண தேகம் உடையவராகவும் உஷ்ண சம்பந்த தொடர்பான நோயால் வருந்துபவராகவும் இருப்பார்கள். அறிவு ஆற்றல் மிக்கவராகவும் இருப்பார்கள். ஜாதகருக்கு பங்காளிகள், விரோதிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியே இருந்தாலும் அவர்களால் எந்த தொல்லையும் ஏற்படாது. அரசியல் தொடர்பு, ஆதரவும் இருக்கும். சமூகத்தினரால் கௌரவிக்கப்படுவார்கள். இவர்கள் காம வேட்கை மிகுந்தவராகவும் இருப்பார்கள். மேலே சொல்லப்பட்ட விவரங்கள் லக்னத்திற்கு 6இல் சூரியன் நின்றால் இது அனைவருக்கும் பொருந்தும். மேஷ லக்னத்திற்கு சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்தால் நீச்சமாகி விடுகிறார். அவரோ 5ஆம் இடத்து அதிபதியும் ஆகிறார். அப்போ 5ஆம் இடத்து அதிபதியாகியவர் 6ஆம் இடத்தில் போய் துலாத்தில் நீச்சம் பெறும் பொழுது 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லப்படும். அந்த 5ஆம் பாக்கியாதிபதி போய் 6ஆம் இடத்தில், அதாவது லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் துலாத்தில் நீச்சம் பெறுகிறார். அப்போ லக்னத்திற்கு 7ஆம் இடம்ங்கிறத பற்றி பேச்சு கிடையாது. 6ஆம் இடத்துல இருந்தால் தான் அது.
அதனால் லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்றாலும் அவர் 5ஆம் இடத்து அதிபதியாக, மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியாகி போய் துலாத்தில் போய் நீச்சம் பெற்றால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அப்போது இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படிங்கிறத இப்போ ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன், அவர் நீச்சம் பெறக்கூடிய இடம் மீனம். அப்போ அதை பற்றி நம்ம பேசலை. இதுமாரி நீச்சம் பெற்றால் குழந்தை கிடையாது. அந்த குழந்தை இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு குரு பார்த்திருந்தாலோ அல்லது அந்த வீட்டினுடைய அதிபதியாகிய சுக்கிரன் இணைந்திருந்தாலோ புத்திரபாக்கியம் அமைந்துவிடும். அதுபோல நாம் எல்லா விவரங்களையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்தில் சூரியன் உச்ச நிலையை அடைகிறார். விருச்சிக லக்னத்தாருக்கு 10க்குடையவர் சூரியன். இப்போ 10ஆம் இடம் என்பது தொழில், உத்தியோகம் ஸ்தானத்தை குறிக்கும். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்ற காரணத்தினால் பெரிய பதவிகளை அடைவார்கள். அரசாங்கத் துறையிலேயும் பதவி பெற முடியும். நல்ல புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதைகளுடன் சிறந்து விளங்க முடியும். அப்போது 10ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரியன் மேஷத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார். அதாவது விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறதுனால் இந்த நிலைகள் ஏற்படுகிறது. இப்போ உச்சம், நீச்சம், அடுத்தபடியாக ஆட்சி நிலையை பற்றி பார்ப்போம். மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியே சூரியன். அப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார். அப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உறவினர்களால் வெறுக்கப்படுவார்கள். நண்பர்கள் மற்றும் பிறரிடம் ஆதாயத்திற்காக தான் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் நன்றாக இருப்பது போல் அலட்டிக் கொள்வார். வெறும் சவுடால் மட்டுமே ஏற்படுத்தி கொள்வார்கள். 6க்குரியவர் 6இல் ஆட்சி பெற்று சூரியன் இருந்தால் ஜாதகர் துணிச்சல் மிக்கவராகவும் பஞ்சமா பாதகங்களை செயல்களை புரிபவரில் வல்லவராகவும் இருப்பார். எந்த வகையிலும் பணம் சம்பாதிப்பார். குடும்பத்தினர், சமூகத்தினர் வெறுப்புக்கு ஆளாக நேரும். இவர்களுக்கு ஆரோக்கியமும் குறைவாக இருக்கும். சூரியன் நட்பு பெறும் ராசிகள் தனுசு, கும்பம், மீனம். அது மீனத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அப்போ தனுசு, கும்ப ராசிக்காரர்கள் மேற்கண்ட இடங்களில் கடக லக்னத்திற்கு 6ஆம் இடம் தனுசு. கடகத்திற்கு 2ஆம் இடத்திற்கு உரிய சூரியன் 6ஆம் இடத்தில் உள்ள சூரிய பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றால் அல்லது குரு பார்த்திருந்தால் மட்டுமே குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அவ்வாறு அமையவில்லை என்றால் குடும்ப வாழ்க்கை இழந்து மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தருவார். கன்னியா லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம் என்பது கும்பம். கன்னியா லக்னத்திற்கு 12ஆம் இடம் சூரியனுடைய வீடு, ஆட்சி வீடு ஆகிய சிம்மம். அப்போது சிம்மத்திற்கு 7ஆம் வீடு கும்பம். சனி ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறக்கூடிய இடம் கும்பம். சூரியன், சனி இருவர்களும் ஒத்துப்போக மாட்டார்கள். இவர்கள் இருவருமே 6-12 கூடியவர் மறைவிட ஸ்தானமாக அமைந்து மறைவிட ஸ்தானாதிபதியாக வருவதால் இவர்கள் 6-8-12 போய் மறைந்திருந்தால், அதாவது சனி 6-8-12 மறைந்திருந்தால் இவருடைய வாழ்க்கை வலுப்பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்வார்கள். அப்படி அமையவில்லை என்றால் ஜாதகருடைய வாழ்க்கை குறைபாடாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இது போக மற்ற லக்னத்தார், அதாவது ரிஷபம், மிதுனம், துலாம், விருச்சிகம், மகரம், இந்த லக்னத்திற்கு சூரியன் 6ஆம் இடமாக வரக்கூடிய இடங்கள் பகை ஸ்தானத்தையே பெறுகிறார்கள். பகை நிலை பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறார்கள்.
இப்போது இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால இவங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அப்போ இந்த இந்த ஸ்தானாதிபதிகள் அவர்கள் போய் 3, 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மறையாத பட்சத்தில் சிறப்புகள் மிக குறைவாக இருக்கும். இதுவரை நாம் 6ஆம் இடத்தினுடைய 6ஆம் இடத்தில் சூரியன் நின்ற பலன்களை பற்றி பார்த்தோம். இனி அடுத்ததாக 7ஆம் இடத்தில் சூரியன் நின்றால் என்னென்ன பலன்கள் தருவார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.